சார் எடுத்துட்டு இருக்கேன் சார், சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வந்து புயல் காத்து வந்து பயங்கரமா வீசுது. ஓகே ஓகே கனியா யாருக்காச்சும் எதையாச்சும் ஊட்றது. ஹாப்பி பர்த்டே கனி, சர்ப்ரைஸ் கேக்கு. துஷாரு பொதுவா ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டுறாங்க, சர்ப்ரைஸா கொண்டு வந்து இந்த கேக் அவன் எப்பயுமே பெட்ரூம்ல வச்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா. எங்க போனா எடுத்துட்டு போய் எங்களுக்கு தெரியல. பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸான கனி மற்றும் துஷாரோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோஸ் தான் இது. ஆக்சுவலா பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகியிருந்தாலும் அதோட கண்டஸ்டன்ஸ் இன்னுமே ப்ரோக்ராம்ஸ் மற்றும் செலிப்ரேஷன்ஸ் போன்ற ஒரு சில நிகழ்வுகள்ல ஒன்னா சேர்ந்து கலந்துக்கிட்டு தான் வராங்க. உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ் செட்டு கூட இவங்கள மாதிரி இருந்தது இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இணைப்பிரியாத நண்பர்களா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு வராங்க. அந்த வகையில கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சீரியல் ஆக்டர் சபரியோட பிறந்தநாள பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சர்ப்ரைஸ் கொடுத்து செமையா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரீசெண்டா விஜய் டிவியோட அண்டாக்கா கசம் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பிக் பாஸ் 9 டீம் துஷாரோட பிறந்தநாள அங்கேயே வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. மேலும் கனியோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட்டிலையும் கலந்துகிட்டு கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. சோ அப்ப எடுக்கப்பட்ட இந்த வீடியோஸ் ஆக்டர் சபரி ஒன்னா சேர்த்து ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இப்ப இதை பார்த்த பலரும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ தமிழ்நாட்டு அப்டேட்ஸ் டீம் சார்பா துஷார் மற்றும் கனிக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சார் இப்போ வந்து புயல் காத்து வந்து பயங்கரமா வீசுது. ஓகே ஓகே கனியா யாருக்காச்சும் எதையாச்சும் ஊட்றது. ஹாப்பி பர்த்டே கனி, சர்ப்ரைஸ் கேக்கு. துஷாரு பொதுவா ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டுறாங்க, சர்ப்ரைஸா கொண்டு வந்து இந்த கேக் அவன் எப்பயுமே பெட்ரூம்ல வச்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா. எங்க போனா எடுத்துட்டு போய் எங்களுக்கு தெரியல.